அஞ்சாவது ஸ்லோகம். லோகஸ்ய மித்யாபிமேதரஜச்சுஷஸ்சிரம் பிரசுப்தஸ்ய தமஸ்ய நாஸ்ரயே ஸ்ராந்தஸ்ய கர்மஸ்வனுவித்தயாதியா त्वमाविरासि किल योगभास्करा. लोकस्य मिथ्य अभिमदेः अजक्षुषः चिरं प्रसुप्त अस्य तमसि अनाश्रये श्रान्तस्य कर्मसु अनुविद्धया धिया त्वम् आविरासिः किल योगभास्करः. लोकस्य मिथ्याभिमेदरजक्षुषश्चिरं प्रसुप्तस्य तमस्य नाश्रये श्रान्तस्य कर्मस्वनुविद्धया धिया त्वमाविरासि किल योगभास्करा. லோகஸ்ய இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அஜ்ஞானத்தால துக்கிக்கிறா. சக்ஷுசு அப்படின்னா கண்ணு, அஜக்ஷுஷா அப்படின்னா அஜ்ஞான கண்ணு, கண்ணு காணாத்த அவஸ்தை, ஞானமில்லாத காரணமாயிட்டு ஞானமில்லாத கண்ணு காரணமாயிட்டு அஜ்ஞான சிந்தனை உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்துல எல்லா பொருள்களும் அழியக்கூடிய விஷயமாக்கும் அப்படிங்கிறத புத்தியில உரைக்க மாட்டேங்கிறது. பிரபஞ்சத்திலேருந்து உண்டான நம்மளோட சரீரமும் நசிக்கக்கூடிய ஒன்னாக்கும் அப்படிங்கிறதும் புத்தியில உரைக்க மாட்டேங்கிறது. அதாக்கும் இங்க அஜ்ஞானமா இருக்கிற கண்ணு. ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சிதம். இது தெரியணுமானா ஞானமா இருக்கிற கண்ணு வேணும். அப்படி ஞானமாயிருக்கிற கண்ணு இல்லாததினாலேயாக்கும் இந்த சரீரமாக்கும் நான் அப்படிங்கிற விஷயம் தோணுறது. நமக்குள்ள ஜீவாத்ம ஸ்வரூப சைதன்யத்தை நமக்கு காணறதுக்கு சாதிக்காததும் அதனாலதான். மித்யா மாயா பிரகிருதி ஸ்வரூபமாயிருக்கிற சரீரத்துல அபிமதேகே அகங்காரம் உண்டாகி வந்துட்டு என்னோடது நான் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அகங்கார பாவம் அப்படிங்கிறது உண்டாகிறது. தெரியேண்ட விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால, பகவத் தத்துவஞானம் இல்லாததுனால, ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்காததுனால ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. அதனாலேயே அஜ்ஞானத்தால துக்கம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அஜ்ஞானம் அப்படிங்கிற திமிரம் பாதிச்சு கண்களுக்கெல்லாம் இந்த கேட்ராக்ட் வருமே, அதே மாதிரி அஜ்ஞானம் அப்படிங்கிற திமிரம் பாதிச்சு கண்ணு காணாத அவஸ்தையில துக்கம் அப்படிங்கிறது உண்டாகிறது. தமசி இருட்டுல அனாசிரையே எந்த ஒரு ஆசிரியமும் இல்லாதக்கே கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி, கண்ணை கட்டி காட்டுல விட்டானாக்கா அந்த காடை விட்டுட்டு வெளியில வரத்துக்கான வழி நமக்கு தெரியாது. அதே மாதிரி யாக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷா அஜ்ஞானத்தால துக்கிக்கிறா. இருட்டிலேந்து வெளிச்சத்துக்கு வராதக்கி இருட்டிலேந்து இருட்டுக்கே போறா. துக்கத்துக்கு பின்னால மறுபடியும் போறா. துக்கம் அனுபவிச்சுட்டே இருக்கா. சுகம் சுகம் அப்படின்னு தேடி போற விஷயங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது துக்கத்தையாக்கும். சிரம் ரொம்ப காலம் அஜ்ஞானமா இருக்கிற அந்த இருட்டுல பிரசுப்தஸ்யா நன்னா ஆழ்ந்து தூங்குறா. சுகத்தை தேடி தேடி துக்கத்துல எத்துறது இந்த ஜனங்கள், உலகத்துல இருக்கிற ஜனங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நன்னாயிட்டு தூங்குறவன் ஒன்னும் தெரியாத அவஸ்தையில தூங்குறா மாதிரி. ஒரு டாக்டர் தூங்குறார், டீச்சர் தூங்குறா, என்ஜினியர் தூங்குறார், இவாளெல்லாம் சுயம் தூங்குறத. கலெக்டர் தூங்குறார், நான் கலெக்டராக்கும் நான் டாக்டராக்கும் இப்படின்னு நினைச்சுட்டு யாருமே தூங்குறது இல்லை. தூக்கத்துல பிச்சைக்காரன் கொடியும் அவன் பிச்சைக்காரன்னு தெரியாதக்கிதான் தூங்குறான். தூங்கி எந்திருந்தாதான் அந்த போதம் வருது. ஓ, நான் டாக்டராக்கும் நான் கலெக்டராக்கும் நான் பிச்சைக்காரனாக்கும் நான் டீச்சராக்கும் இப்படிங்கிற போதம் வருது அந்த தூக்கத்திலேருந்து எந்திருந்தாதான்.
ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரும் சமம். துக்கத்தை சுகமாயிட்டு நினைச்சு ஜனங்கள் வாழறா. கர்மசு பல பல கர்மங்களில நான் செஞ்சேன், நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அனுவித்தையா அட்டாச்மெண்டா இருக்கிற அந்த கர்மங்களில அழிஞ்சு சேர்ந்து தியா புத்தியால ரொம்ப ஜாஸ்தியா எத்தனை வேலை பண்ணிட்டும் ஸ்ராந்தஸ்யா தளர்ந்து பரவசமாயிட்டு இருக்கிற லோகஸ்யா இந்த உலகத்துல துவம் பகவானே நீங்கள் லோக பாஸ்கரஹா இந்த உலகத்துக்கு சூரியன் உதிச்சு உயர்ந்து வரா மாதிரி ஆக்கும். நீங்கள் இந்த உலகத்துக்கே சூரியன் அப்படிங்கிறது நீங்களாக்கும். ஆவிராசிஹி கிலா நீங்கள் அவதரிச்சுட்டேளே, இந்த யோகங்களை உபதேசிக்கிற சூரியனை மாதிரி நீங்கள் அவதரிச்சுட்டேளே. சாங்கிய யோகம் அப்படிங்கிற ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் எல்லாம் உபதேசிக்கிற யோக பாஸ்கரன் ஆயிட்டுதா, கபிலமூர்த்தி ஆயிட்டு நீங்கள் தான் அவதாரம் எடுத்திருக்கேளே அப்படின்னு அம்மையான தேவஹூதி புத்திரனான கபிலதேவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த உலகத்தோடு கம்ப்ளீட் இருட்டையும் இல்லாம ஆக்கிறதுக்காயிட்டு கோடி சூரியர்கள் ஒரு சேர உதிச்சு நிக்கிற மாதிரி ஞான சூரியனாயிருக்கிற நீங்கள் இதா அவதாரம் எடுத்திருக்கேள் அப்படின்னு தேவஹூதி பகவான் கபிலனை ஸ்துதிக்கிறார். 6வது ஸ்லோகம் மைத்ரேய முனியாக்கும் இங்க சொல்றார் விதுரர்கிட்ட. அதனால மைத்ரேய உவாஜா இதி மாதுர்வஜஸ்லக்ஷ்ணம் பிரதிநந்த்ய மகாமுனி ஆபபாஷே குரு ஸ்ரேஷ்ட பிரீதஸ்தாம் கருணார்திதா. மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்றார், தேவஹூதியோட வாக்குகளை கேட்டுட்டு சந்தோஷத்துல கபிலதேவன் இப்படி சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். இது மாதுஹு வஜஹா ஸ்லக்ஷ்ணம் பிரதிநந்த்ய மகாமுனிஹி ஆபபாஷே குருஸ்ரேஷ்டா பிரீதஸ்தாம் கருண அர்திதஹ. இது மாதுர்வஜஸ்லக்ஷ்ணம் பிரதிநந்த்ய மகாமுனி ஆபபாஷே குரு ஸ்ரேஷ்டா பிரீதஸ்தாம் கருணார்திதா. மைத்ரேயராக்குமே விதுரருக்கு இந்த கதையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். அதனால இந்த ஸ்லோகம் மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்ற மாதிரி மைத்ரேய உவாஜா அப்படின்னு இந்த ஸ்லோகம் மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்றது. குருவாயிருக்கிற கபிலதேவன் கேள்விகள் கேட்கவும் ஸ்துதிக்கவும் செஞ்ச அம்மாவுக்கு ரிப்ளை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு மைத்ரேயர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். குருஸ்ரேஷ்டா அப்படின்னு விதுரரை மைத்ரேயர் கூப்பிட்டு சொல்றார். இது இப்படி இருக்கிற இது மாதிரி இருக்கிற மாதுர் வஜஹா அம்மாவோட சந்தேகங்களும் ஸ்துதிகளும் ஸ்லக்ஷ்ணம் நல்ல யோக்கியமான அந்த வசனங்களை கேட்டுட்டு சாஃப்டா இருக்கிற வசனங்களை கேட்டுட்டு ஆனந்தம் கொடுக்கறதான அந்த வசனங்களை கேட்டுட்டு பிரதிநந்தியா அந்த வசனங்களை அப்ரீசியேட் பண்ணிட்டு பேஷ் பேஷ் ரொம்ப நல்ல கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அப்ரீசியேட் பண்ணிட்டு மகாமுனிகி கபிலதேவன் பிரீதஹா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு தாம் அம்மாவுக்கு கருண அர்த்திதஹா ரொம்ப ஜாஸ்தியான காருண்யத்தோடு கூடிட்டு கருணை ரொம்ப வழிஞ்சுண்டு ஆபபாஷே ரிப்ளை சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். அஜானத்தால சங்கடப்பட்டு ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கிற அம்மாவை பார்த்துட்டு கருணை தோணுறது புத்திரனான கபிலனுக்கு கருணையோடு கூடிட்டு பதில் சொன்னார் அப்படின்னு மைத்ரேய மகர்ஷி விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இனியாக்கும் பகவானோட வசனங்களை நம்ம
பார்க்க போறோம். ஸ்ரீ பகவான் வாஜா, பகவான் ரிப்ளை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால பகவான் வாஜா 7வது ஸ்லோகம். பக்தி யோகோ பகுவிதோ மார்கைர்பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்கேண பும்சாம் பாவோ விபித்யதே. பகவான் சொன்னார், அம்மா, சத்வாதி குணபேதங்களால சங்கல்பம் பலதரத்துல ஆனதினால பக்தி மார்க்கங்களும் பலதரத்திலேயாக்கும் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். பக்தி யோகா பகுவிதா, பக்தி யோகா பகுவிதோ மார்கைஹி பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்கேண பும்சாம் பாவஹா விபித்யதே. பாமினி, அம்மாவை கூப்பிடுறார் பகவான். அம்மா அப்படின்னு கபிலதேவன் அம்மாவை கூப்பிட்டு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். பாமினி அப்படின்னு ரெஸ்பெக்டடு மதர் அப்படின்னு அர்த்தம். அப்படி கூப்பிட்டு சொல்றார். மதிப்புக்குரிய அம்மாவே அப்படின்னு அர்த்தம். பாமினி சொன்னாக்கா பக்தி யோகா, பக்தி யோகம் அப்படிங்கிறது மார்கைஹி பல வழிகளில, பகுவிதா பல டைப்ல, பல பிரகாரமாயிட்டு பாவ்யதே இருக்கு. திரிகுணங்களோடு கூடிச்சேரல் காரணமாயிட்டு ஸ்வபாவ குணமார்கேனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்களாக்கும் இருக்கு. பொது ஜனம் பலவிதம். சிலவாளுக்கு சத்குணம் ஜாஸ்தி, ரஜோகுண தமோ குணங்கள் கம்மி. சிலவாளுக்கு சத்குணம் கம்மி, ரஜோகுண தமோ குணங்கள் ஜாஸ்தி. சிலவாளுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி, சத்குண தமோ குணங்கள் கம்மி. இதே மாதிரி குணங்களோடு அடிஸ்தானத்திலேயும் ஸ்வபாவ கேரக்டரோடு அந்த அடிஸ்தானத்திலேயும் பக்தி யோகம் பல பிரகாரத்திலேயும் பிரகடமாகிறது. பும்சாம் மனுஷாளோடு பாவஹா விபித்யதே பக்தி பாவங்களில, பக்தர்களோடு பக்தி பாவங்களில மாற்றங்கள் சம்பவிக்கிறது. டீப்பான பக்தி, மீடியமாயிருக்கிற பக்தி, ரொம்ப ரொம்ப கம்மியான பக்தி, சாத்விக பக்தி, ராஜச பக்தி, பிராகிருத பக்தி, தாமச பக்தி, நிர்குண பக்தி, சகாம பக்தி, இப்படின்னு டிஃபரெண்ட் பக்தி இருக்கு. இந்த பக்தியை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறத, நம்மளோட அந்த பக்தியோட நிலைமை எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஐட்டாக்கம் இங்க கபிலதேவன் அந்த பக்திகளை எல்லாம் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அம்மாவான தேவஹூதி அதெல்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்கறது இந்த பாகவதம் வழியா நமக்கும் கூட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் ஐட்டாக்கம் நம்ம இங்க எடுத்துக்கணும். அப்போ பக்தி அப்படிங்கிறது நிறைய டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கங்கள் அப்படிங்கிறதும் பல தரத்திலேயாக்கும் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு ரிப்ளை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். எட்டாவது ஸ்லோகம். அபிசம்தாயயோ ஹிம்சாம் தம்பம் மால்சர்யமேவ வா சம்ரபி பின்னத்ருக்பாவம் மயி குர்யாத் ச தாமச. தம்பம், ஹிம்சை, மால்சரியம், இதனாலையெல்லாம் பேத புத்தி உண்டாயிட்டு அதே மாதிரி அந்த பக்தி அப்படிங்கிறது தாமச பக்திக்கு ஈக்குவலாக்கும் அப்படின்னு இங்க பகவான் சொல்றார். அபிசந்தாய யஹ ஹிம்சாம் தம்பம் மால்சர்யம் ஏவ வா சம்ரபி பின்னத்ருக்பாவம் மயி குர்யாத் சஹ தாமசஹ. அபிசந்தாயயோ ஹிம்சாம் தம்பம் மால்சர்யமேவ வா
சம்ரபி பின்னதிருக்பாவம் மயி குர்யாத் சதாமசா. தாமச பக்தியை இங்க பகவான் எடுத்து சொல்றார். அசுரர்களோடு பக்தியாக்கும் இது தாமச பக்தி, அடுத்த வாழ உபதிரவிக்கிறதுக்கான பக்தி. பக்தியோடு ஃபர்ஸ்ட் லெவலாக்கும் இந்த தாமச பக்தி. ரெண்டாவது லெவல் அப்படிங்கிறது ராஜச பக்தி, மூணாவது பக்தி தாமச பக்தி. 3 ஸ்டேஜ் ஆக்கும் பக்திக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, டாப் மோஸ்ட் பக்தியா இருக்கிற நிர்குண பக்தி. இது எல்லாத்தையும் தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இங்க ஃபர்ஸ்ட் டைமா தாமச பக்தியை எடுத்து சொல்றார் பகவான். ஹிம்சாம் அப்படின்னா அடுத்த வாழை துரோகிக்கிறது, தம்பம் அப்படின்னா அகங்காரத்தோடு கூடிட்டு, மால்சரியம் அப்படின்னா போட்டி, அபிசந்தாயா இப்படி மனசுல நினைச்சுட்டு, சம்ரம்பி கோபத்தோடு கூடிட்டு, யஹா ஆராக்குமோ பின்னதிருக் பாவம் டிஃப்ரெண்ட் பாவம் மயி. கபிலதேவன் இங்க சொல்றார். அதனால இங்க மயி சொன்னா எங்கட்ட வித்தியஸ்த பாவத்துல ஆராக்குமோ குறியாது பக்தி செய்யறா சக. அப்படி இருக்கிற அந்த பக்தி தாமசகா, தாமச பக்தி அப்படின்னு சொல்றார். மயி என்னில கபிலதேவன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். என்னில இந்த பாவத்தில் ஆராக்குமோ பக்தி பிரகடிப்பிக்கிறா, அடுத்த வாழ துரோகிக்கிறதுக்கு ஆயிட்டான பக்தி. அதே மாதிரி நான் பக்திமானாக்கும் அப்படிங்கிற காலர் தூக்கி விட்டு இருக்கிற தற்பெருமையோடு கூடிட்டு இருக்கிற பக்தி பிரகடனம். அதே மாதிரி அடுத்தவா பக்தியோடு கூடி பகவானை கூப்பிடுறாளே நமக்கும் கூப்பிட்டுடலாம் அப்படிங்கிற மல்சர புத்தியோடு கூடிட்டு இருக்கிற பக்தி. அடுத்த வாழ துரோகிக்கிறதுக்கு ஆயிட்டான பக்திக்கு ஹிம்சாம், ஹிம்சா பக்தி அப்படின்னு பேரு. அதே மாதிரி தற்பெருமையோடு கூடிட்டு செய்கிற பக்தி பிரகடனம் தம்பம். அதே மாதிரி அடுத்தவா பூஜை பண்றா நமக்கும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு செய்யறது போட்டியக்கம். அப்போ மால்சரிய புத்தியோடு கூடி செய்கிற பக்தி. இப்படி இருக்கிற பலவிதமான பிரகடனங்களோடு கூடின பக்தி. அபிசந்தாயா இந்த விஷயங்களை மனசுல எல்லாம் நினைச்சுட்டு, சம்ரம்பி கோபத்தோடு கூடிட்டு அடுத்த வாழ துரோகிக்கிறதுக்கு மனசுல நினைச்சுண்டு, யஹா ஆராக்குமோ பின்னதிருக் பாவம் பகவான் வேற, பகவானை கூப்பிடுற நான் வேற, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களும் வேற அப்படிங்கிற பாவத்துல குறியாது பக்தியோடு கூடிட்டு என்ன பூஜிக்கிறா. அப்படி இருக்கிற பக்தி எல்லாம் தாமச பக்தியாக்கும். சக தாமசகா அப்படி இருக்கிற பக்தி தாமச பக்தியாக்கும். தாமச பக்தி அப்படிங்கிறது சிரேஷ்டம் கிடையாது, நிகிருஷ்டம். தாமச பக்தி கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, அப்படி தாமச பக்தி செய்யப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, அந்த தாமச பக்தியிலேருந்து ராஜச பக்திக்கு நம்மளோட மனசை உயர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காயிட்டாக்கும் இந்த விவரணங்களோட அர்த்தத்தை பகவான் இங்க சொல்றார். தாமச பக்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, அந்த தாமச பக்தியிலேருந்து ராஜச பக்திக்கு நம்மளோட மனசை நம்ம உயர்த்தணும். 9வது ஸ்லோகம். விஷயானபிசந்தாய யச ஐஸ்வர்யமேவ வா அர்ச்சாதாவர்ச்சயேத்யோ மாம் ப்ருதக் பாவஸ்ஸ ராஜசா. பணம் பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பிரதிமேலையோ சித்திரத்திலேயோ எல்லாம் என்ன பூஜிக்கிறவாளோட பக்தி அப்படிங்கிறது ராஜச பக்தி. விஷயான் அபிசந்தாய யசஹ ஐஸ்வர்யம் ஏவ வா அர்ச்சாதௌ அர்ச்சயேத் யஹ மாம் ப்ருதக் பாவஹ சஹ
ராஜசஹா. விஷயானபிசந்தாய யச ஐஸ்வர்யமேவ வா அர்ச்சாதௌ அர்ச்சயேத்யோ மாம் ப்ருதக் பாவச ராஜசா. ராஜச பக்திய இங்க எடுத்து சொல்லப்படுறது. முதல்ல தாமச பக்திய பார்த்தாச்சு, இப்ப ராஜச பக்தி. பல பல விஷயங்கள் சாதிச்சு கிடைக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு பகவான் கிட்ட பக்தி செலுத்துறதாக்கும் ராஜச பக்தி. பகவானே எனக்கு அது வேணுமே, பகவானே இது வேணுமே அப்படிங்கிற கோரிக்கையோடு கூடிட்டு பகவான் கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தானா உனக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் நடத்திடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ராஜச பக்தி. யசஹா ஸ்வயம் யசஸுக்கும் கீர்த்திக்கும் ஐஸ்வர்யம் சுபிட்சமான சம்பத்துக்கும் விஷயான் வா பல பல விஷயங்களுக்காகவும் அபிசந்தாயா பல விஷயங்கள் கிடைக்கிறதுக்காயிட்டு பிருதக் பாவகா துவைத பாவத்தோடு கூடிட்டு நான் வேற பகவான் வேற இந்த சர்வ உயிரினங்களும் வேற வேற அப்படிங்கிற அந்த துவைத பாவத்துல யஹா ஆராக்கமோ அர்ச்சன ஆதவ் விக்கிரகம் விளக்கு பகவானோட படம் அதே மாதிரி இருக்கிற விஷயங்களில மாம் அர்ச்சையேது என்ன அர்ச்சனை பண்றது சக ராஜசகா இப்படி இருக்கிற பக்தி ராஜச பக்தியாக்கும் ரஜோகுண பக்தனாக்கும் அவன் ராஜச பக்தியாக்கும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சானா அந்த ராஜச பக்தியை விட்டுட்டு நம்ம சத்குண பக்திக்கு வந்து சேரணும் சாத்விக பக்திக்கு உயரணும் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்காக்கும் இதெல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு ஆசை நமக்கு உண்டாகிறது, அந்த ஆசை பூர்த்தி ஆகிறதுக்கு பகவான் கிட்ட கோரிக்கையை வைக்கிறோம். பகவானே எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு நடத்தி தரணுமே அப்படின்னு. அது சாதிச்சானா அடுத்த ஆசை பின்னால வருது. இப்படி ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இந்த ஆசைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது கிடையாது. ஆரையும் துரோகிக்கிறதுக்கு நினைக்கிறது இல்லை. இருந்தா கூட இந்த அழியக்கூடிய பிரகிருதி விஷயங்கள் கிட்ட இருக்கிற ஆசக்தி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு அதுக்காயிட்டு பகவானை பஜிக்கிறது அப்படிங்கிறது ராஜச பக்தியாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ராஜச பக்தி பல காரிய சித்திகளுக்கும் வேண்டிட்டாக்கும் நடத்தப்படுறது. சகாம பக்திக்காக்கும் இந்த ராஜச பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அது வேணுமே இது வேணுமே அப்படிங்கிற கோரிக்கையோடு கூடி இருக்கிற பக்தி. ஸ்லோகம் 10. கர்ம நிர்ஹாரம் உத்திஷ்ய கர்ம நிர்ஹாரமுத்திஷ்ய பரஸ்மின் வா தது அர்ப்பணம் கர்ம நிர்ஹாரமுத்திஷ்ய பரஸ்மின் வா ததர்ப்பணம் யஜேத் யஷ்டவ்யம் இதி யஜேத்யஷ்டவ்யமிதி வா ப்ருதக் பாவஸ்ஸ சாத்விகா கர்ம நிர்ஹாரமுத்திஷ்ய பரஸ்மின் வா ததர்ப்பணம் யஜேத்யஷ்டவ்யமிதி வா ப்ருதக் பாவஸ்ஸ சாத்விகா. சாத்விகமான பக்திய இங்க சொல்லப்படுறது. வேத விதிக்கு கட்டுப்பட்டு அதே மாதிரி பாபங்களை இல்லாம பண்றதுக்கு பகவானை பிராபிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கிற பூஜைகள் அதுக்கான பக்தி சாத்விக பக்தி அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். சகாம பக்தி அப்படிங்கிறது
ஒவ்வொரு விஷயங்களுக்கான காரிய சாத்தியதைக்கான பக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது ராஜச பக்தி அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க காரிய சாத்தியதைக்கு பொருளுகளுக்கல்லாத பக்தி, சகாம பக்தி அல்லாத பக்தி, அது சாத்விக பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த விதமான பிரகிருதி விஷயங்களோடும் வாண்டடு இதுல கிடையாது. ஆனா வாண்டட் இருக்கு, தேவை அப்படிங்கிறது இருக்கு. என்னவாக்கும் அந்த தேவை அப்படின்னாக்கா கர்ம நிர்ஹாரம் உத்திஷ்யா, கர்ம மார்க்கத்தோடு ஃபுல் ஸ்டாப்பு அதை நினைச்சுண்டு அதுக்கான பக்தி. தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுனாலேயாக்குமே பிரவೃತ್ತಿ மார்க்கம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். தேவைகள் இருந்தாலாக்கும் பிரவೃತ್ತಿ மார்க்கம் ஸ்வீகரிக்கணும். சித்தத்தை பியூரிஃபை செய்யறதுக்கான பக்தி அதாக்கும் சாத்விக பக்தி. எல்லாவித துரிதங்களும் இல்லாம பண்ணிண்டு கர்மவினைய தீர்க்கணுமே பகவானே அப்படிங்கிற பிரார்த்தனை பகவானுக்கு முன்னால சமர்ப்பிச்சு சங்கல்பம் பண்ற பூஜையோ, அப்படி இல்லைன்னா சங்கல்பம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிற ஹோமமோ, சங்கல்பம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிற பாராயணமோ, இப்படியெல்லாம் இருக்கிறது சாத்விகமான பக்தி. சங்கல்பம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது அப்படின்னாக்கா பிரகர்ஷேண யத் அர்த்தயதி தது பிரார்த்தனா. டீப்பாயிட்டு பகவான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு விஷயத்துக்காயிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றது. இந்த பிரகிருதியில அழியக்கூடிய விஷயங்களுக்கான பிரார்த்தனை அல்லாதக்கி நல்ல விஷயத்துக்காயிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றது. அதுக்காக்கும் சாத்விகமான பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரமாயிட்டு செஞ்சு கூட்டி இருக்கிற பாவங்கள் எல்லாம் இருக்குமே பகவானே, அதெல்லாம் இல்லாம பண்ணணுமே அப்படின்னு பிரார்த்திக்கலாம். பகவான்ல மனசை செலுத்தாதைக்கு எத்தனையோ ஜென்ம ஜென்மமா வாழ்ந்துட்டேன், இனியாவதும் பகவல் யாத்திரை நடத்தி இந்த ஜீவனை மோட்சத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே பகவானே இப்படின்னு பிரார்த்திக்கலாம். இப்படியெல்லாம் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அப்படிங்கிறது சாத்விகமான பக்தி. சங்கல்பம் அப்படிங்கிறது பூஜைகளிலும் ஹோமங்களிலும் எல்லாம் செய்யப்படுறது. திருமண சமயத்துல பண்ணுறது சங்கல்பம் உண்டு. அதே மாதிரி பூஜைகள் பண்ற சமயத்துல எல்லாம் சங்கல்பம் பண்றது உண்டு. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் இப்படியெல்லாம். அதே மாதிரி பிதிரு தர்ப்பணம் எல்லாம் செய்யறதையும் பகவான் கிட்ட சங்கல்ப மந்திரம் சொல்றது உண்டு. சங்கல்ப மந்திரத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். அந்த சங்கல்ப மந்திரம் அப்படிங்கிறது பகவான் கிட்ட மனசோடு கூடிட்டு செய்யற ஒரு ஒப்பந்தமாக்கும். சித்த சுத்தி உண்டாகணும், அதுக்கான பிரார்த்தனை. பரஸ்மின் பகவான் பரமேஸ்வரன் இல்ல, அப்படி இல்லைன்னா பகவான் பரமேஸ்வரியில, பகவான் கிட்டையோ பகவதி கிட்டையோ தது அர்ப்பணம் வா சமர்ப்பணம் செஞ்சுண்டு எஷ்டவ்யம் இதுவா யாகயஜ்ஞங்கள் செய்யறத அது சாத்விகமான பக்தியாயிருக்கு. யாகயஜ்ஞங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக்கும் வாழ்ந்துன்னு இருக்கிறத ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும்
அக்னிஹோத்திரம் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல சொல்லப்படுறது. தர்மசாஸ்திர விதிகளை பகுமானிச்சுண்டு பிருதக் பாவஹா யஜேத், பல பல விவித பாவங்களில பூஜிச்சு பகவானுக்கு பல பல ரூபங்களை கொடுத்து பிரார்த்திச்சு மனசுல பகவானோட ரூபத்தை கொண்டு நிப்பாட்டி இப்படி கணபதி, ஐயப்பன், நாராயணன், முருகன், குருவாயூரப்பன் இப்படின்னு விவித ரூப நாமங்களில பேதபாவத்தோடு கூடிட்டு பகவான பக்தியோடு கூடிட்டு நினைச்சு சங்கல்பிச்சு செய்யற சக சாத்திகம். அப்படி இருக்கிற அந்த பக்தி அப்படிங்கிறது சாத்திக பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இதுலயும் பேதபாவ சிந்தனை இருக்கு. பகவானுக்கு பல பல ரூப பாவங்களிலேயாக்கும் பகவானை கூப்பிடப்படுறது. இருந்தா கூட அது இந்த பிரகிருதி விஷயங்களுக்கான பிரார்த்தனையாக இல்லை. அதனாலேயே இது சாத்திக பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது.